வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. திரு அருட்கவி அருணகிரிநாதர் அவாழ்தில் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, அவருடைய தௌஹித்ரன், அதாவது குருராம கவி, அவா வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்றது தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் என்கின்ற ராமநாத சாஸ்திரிகள், அவர் லக்ஷ்மி என்றவங்களை, லக்ஷ்மி என்கின்ற யோக பாகியம் அவங்கள கல்யாணம் பண்ணிண்டா அவளுக்கு 4 பிள்ளை குழந்தைகள் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அப்படின்னு எல்லாரும் வாழ்த்தெல்லாம் கொடுத்துருக்கா. அவளை பற்றி டீட்டெயில்ஸை பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று மறந்து போயிட்டேன், அதனால் அதை சொல்லலான்னு. முள்ளன்றம் ராமநாத வெங்கட சுப்பிரமணியம் பர்வதவர்தினி அவங்களுடைய ஒன்று விட்ட அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிண்டா. அவளுக்கு 4 பசங்கோ. 4 பசங்களில் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அம்முண்டி என்ற ஊரை சேர்ந்த, நம்ம ஊர்கிட்ட தான் இருக்குது, அது முள்ளன்றத்துக்கிட்ட தான் இருக்குது, அம்முண்டி என்ற ஊரை சேர்ந்த சங்கர நாராயணன் அவங்கள ஆத்ரேய கோத்திரம் அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு 2 குழந்தைகள் இருக்கா. அதையும் பார்த்தாச்சு. 2வது குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னுட்டோம். 3வது பிள்ளையும் அவர் சிரோன்மணி யோகா இதில் யோகா இருக்கார், யோகாவில் நேச்சுரல் பதியில், அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜியில் சிரோன்மணி பட்டம் வாங்கிட்டு இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். 4வது பிள்ளை ஹெல்த் இஷ்யூவால் காலமாயிட்டார் அப்படின்னு பார்த்தோம். 2வது பிள்ளை இருக்காரோ இல்லையோ, திவாகரன், அதாவது ரமேஷ் என்கின்ற திவாகர சர்மா, அவருக்கு ரேவதி என்ற அவளும் ஒன்று விட்ட அத்தை பொண்ணு விசாலின்னு நம்ம பார்த்தோம். அவா பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிட்டு இவாளுக்கு 2 சந்தானம் பொன் குழந்தைகளாகவே பிறந்தது. அதில் பெரிய குழந்தைக்கு பேர் பார்கவி என்கின்ற ராஜலக்ஷ்மி. அவரை பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்த சிவா என்ற சுவாமிநாதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. 2வது பொண்ணுக்கு இப்போ படிச்சு வேலைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். 3வது இருக்கார் இல்லையா, இந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன் இல்லையா, பார்கவி என்கின்ற ராஜலக்ஷ்மிக்கு சிவா என்கின்ற சுவாமிநாதனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. கோத்திரம் சொல்லலை நான், பாரத்வாஜ கோத்திரம் அவர். அடுத்தது 3வது சுரேஷ் என்கின்ற யக்ஞநாராயண சர்மா, அவ ஒரு தெலுங்கு பிராமணால கல்யாணம் பண்ணிட்டானோ, ஆனந்தவல்லி. அவளோட கோத்திரமும் நான் சொல்லலை. அவளுடைய கோத்திரம் என்னன்னா கர்க்க கோத்திரத்தை சேர்ந்தவா. அவளுமே முள்ளன்றத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல தான் அவளுமே இருக்கா. அவளோட நேட்டிவுமே அதுதான். அவளுக்கு தான் 3 பசங்க. பெரிய ஒரு பையன் பார்கவ் என்கின்ற ராமநாதன். அப்புறம் 2வது ட்வின்ஸா பிறந்தா ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை, பாரதி என்கின்ற ராஜலக்ஷ்மி, ராஜ சரஸ்வதி. அடுத்தது பரத் என்கின்ற ராஜநாதன். அவ 3 பேர் இருக்கா. அடுத்தது சங்கர் என்கின்ற சந்திரமௌலிக்கு கல்யாணம் ஆகல, ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா, இதோட இது முடிஞ்சுட்டு அடுத்தது நம்ம என்னன்னா, இப்போ முள்ளன்றம் ராமநாத வெங்கட சுப்பிரமணியம் அவர் தான் நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறார். அவர்கிட்ட தான் டவுட்ஸ் இருந்தா கேட்கணும்னு இல்லையா, எம்ஆர் சிவதாசன் அவர் தான் முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன். அவரை பற்றி கொஞ்சம் நான் சொல்லணும் அப்படின்றது. அவருடைய 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவர் நிறைய கவிதைகள் கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கார். அவர் எம்ஜிஆர், அந்த காலத்து முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், அவரோட எல்லாமும் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக போயிருக்கார். அதுக்கப்புறம் அவரே நிறைய ட்ராமா, அதாவது முன்னாடி காலத்துலலாம் லைவ் ஷோஸ் இருக்கும் இல்லையா,
இப்போ லைவ் ஷோஸ்ன்ற அப்போ வந்து மேடை நாடகங்கள் அப்படின்னு சொல்லுவா. அதுலெல்லாம் கதையெல்லாம் எழுதி டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நடித்து எல்லாம் பண்ணியிருக்கா. அதே மாதிரி அவர் வந்து நிறைய கவிதைகள், அதாவது நம்ம ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, ஹெல்த் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து ரத்த தானத்தை பற்றி அவர் இந்த வரைக்கும் யாருமே எழுதலை. அதில் நாட்டியம், பரதநாட்டியத்தை மிங்கிள் பண்ணி எழுதி அது சூப்பர் டூப்பராக இருந்திருக்கு. அதே மாதிரி இவர் வந்து அவாலாம் பெரியவான்றதுனால அப்படி சொல்கிறேன் நான். இவர் சின்ன வயசுலேருந்தே சினிமா ட்ராமா அதெல்லாம் போய் இவருடைய கதைகள்லாம் நிறைய வெளிவந்து புக்ஸில் எல்லாமும் நிறைய வந்திருக்கு. அப்புறமா வந்து ஏஐஆர் ஆல் இண்டியா ரேடியோ இருக்கு இல்லையா, அதுலலாமும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி மோனாக்டிங்லாம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி அதில் நாடகங்கள்லாம் வரும் இல்லையா, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாமும் பண்ணியிருக்கார். அதெல்லாம் வந்து 1973 74 அந்த மாதிரி இதில் ஆயிருக்கு. இதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். முதல்ல யாருன்றது தெரியணும் இல்லையா. இத்தனை எக்ஸ்பீரியன்ஸு இத்தனை இருந்தால் கூட ஆடியேஷனில் செக்ரட்டரி எல்லாமும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். அப்புறம் பாரதி கலைக்குழுக்கள் கழகம் நடத்தின கட்டுரை போட்டியில் அவர் வந்து நடுவராக இருந்து பசங்களுக்கு வந்து நீங்கள் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு அட்வைஸ் கொடுத்து நடுவராக இருந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். அதே மாதிரி மேடை பேச்சு, சொற்பொழிவு, அந்த மாதிரி சொற்பொழிவு ஆற்றச்சதான் நம்ம நடமாடும் தெய்வத்துக்கிட்டேருந்து ஸ்ரீமுகம், காஞ்சி மகாபெரிவா கிட்டேருந்து ஸ்ரீமுகம் வாங்கினர். அந்த ஸ்ரீமுகம் வந்து நம்மளுக்கு அப்பதான் அவருக்கே புரியுது. ஓஹோ, முள்ளன்றோம். ஓகே, இது நம்ம யாரோட வம்சமா இல்லை வம்சாவளியை பற்றி கொடுத்துருக்கு. வம்சாவளி எப்படி கொடுத்துருக்குன்னா, குருராம கவியின் வம்சத்தை சேர்ந்த எம்ஆர் முள்ளன்றம் ராமநாத சிவதாசன், நீங்கள் வந்து தெய்வத்தின் பணியை செய்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா, நெக்ஸ்ட் வீக், இந்த வீக்கில் நான் எந்த ஃபோட்டோஸும் நான் வைக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் சாட்டர்டேக்கு உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அவர் யாருன்றதை ரிலீவ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய யூடியூப்பில் SAGAS இதில் அவர் பாடிந்து அவர் எழுதின கவிதைகள் பாடல்கள் எல்லாத்தையும் நானும் பாடியிருக்கேன். அதே மாதிரி அவரையும் பாட வச்சுருக்கேன். இந்த வாட்டி ஃப்ரைடேயில் வந்து கருமாரி அம்மனுடைய பாட்டு அவர் பாடினது தான். அது அவர் எழுதி அவரே பாடினது தான். இதில் வந்து ஜஸ்ட் ஐ எம் கிவிங் தி இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் முள்ளன்றம் ராமநாத வெங்கட சுப்பிரமணியம் அலைஸ் முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன். அவரை பற்றி ஜஸ்ட் ஒரு வியூ தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக இங்கெல்லாம் இருந்திருக்கார், இந்த இயரில் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் இது மாதிரி சொற்பொழிவு ஆற்றாச்சே இந்த பட்டம் அவருக்கு கிடைச்சது. இப்போ ரீசண்டாக அவருக்கு 74 வயசு ஆயின்ட்டுருக்கு. அவருக்கு இப்போ கூட ரசிகைகள் நிறைய இருக்கா. ஆற்றுக்கே வந்து சுவாமியோட பூஜை இல்லைன்னா நம்மளுடைய இதில் பார்க்கலாம் நீங்கள், திருச்சிற்றம்பலம்ன்றச்ச அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அதோடைய சுவாமியோட சிலைகள் தான் நான் காட்டின்னு இருக்கேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆற்றுக்கே வந்து நம்ம திருப்புகழை பற்றி பேசியிருக்கா, அவளை பற்றி நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கிறச்ச ஒரு ஆண்டி, ஒரு மாமி வந்து ஹைதராபாத்தில் இருக்கா. அந்த மாமி அவள் வந்து கவிதையெல்லாம் நிறைய எழுதுறேல்மா, அப்போ இவரை விடவே ரொம்ப பெரியவா, 80 வயசு இருக்கும். அந்த மாமி வரணும்னு வந்து பார்த்துட்டு இந்த சுவாமிக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு இவருக்கு நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களை கவிதை மன்னன்னு நான் உங்களை கூப்பிடணும்னு ஆசை, ஏன்னா உங்ககிட்ட எல்லா இதுவுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம வரப்போகிற இதில் எபிசோட்ஸில் இவர் எழுதியிருந்தும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வர சனிக்கிழமை அன்னைக்கு இவரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவீல் நம்ம பண்ண போகிறோம். எப்போ எந்த வருஷத்தில் இவர் என்ன டாபிக் பேசறச்ச இவருக்கு எந்த அவார்டு கிடைச்சது. ஏன்னா நம்ம அருணகிரிநாதர், அவருடைய அப்பா ராஜநாதர், அவாலெல்லாமும் நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம அபிராம காமாட்சி இது பார்த்தோம் இல்லையா, குருராம கவி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ அதாவது 1348 இல்லையா நம்ம அருணகிரிநாதர், அவரது 700 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஜீன்ஸ் இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆறுதுன்றது எல்லாருக்கும் தெரியட்டும். எல்லாரும் என்ன சொல்றா, 6ஆம் அறிவு நம்மளுடைய ஜீன்ஸ் அதுதானே அவர் படமா எடுத்தார். நம்ம சூர்யா அவர் நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல என்ன சொல்றா, அவருடைய போதி தர்மனுடைய ஜீன்ஸ் உங்ககிட்ட இருக்கு, அதை நாங்க கண்டுபிடிச்சோம், அதனால நீங்க பண்ணுங்க, உங்களால முடியும் சொல்றால. அதே லெவல்ல
இப்போ லைவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு ஃபிலிம், இது லைவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் அவரால் வந்து ரிசர்ச் பண்ண முடிஞ்சுது, அவருடைய ஃபோர் ஃபாதர்ஸை பற்றிலாம் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இதுதான் இவரை பற்றி நான் இந்த வாட்டி ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன், எம்ஆர் வெங்கட சுப்பிரமணியத்தை பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். எம்ஆர் சிவதாசன் எப்போ பேர் மாறித்து, அப்புறம் நம்ம நடமாடும் தெய்வம் எந்த வருஷம் எப்போ கொடுத்தான்றதை பற்றிலாமும் நம்ம போகிற எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் இவரை பற்றி நம்ம முடிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வேல்மாறல் சொல்லிட்டு இவர் எழுதியிருக்காரோ இல்லையோ அந்த கவிதைகளுக்கான அர்த்தங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சண்டேஸில் வந்து திருப்புகழை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த வாரம் நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருப்புகழ் 6ஆம் படை வீடு ரெடி ஆகிட்டு இருக்கு நீங்கள் பார்க்கறதுக்காக. இது வரைக்கும் நான் பேசினதில் உங்களுக்கு நல்லது வெரி குட் வந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நல்லா இருக்கு இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லவ்டு ஒன்ஸ் அண்ட் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்குமா, இதில் நாங்களும் இந்த குரூப்பை சேர்ந்தவா தான், குரூப்னா என்னது முள்ளன்ற குரூப்புக்காராக தான் நாங்களும் அப்படின்னு எதனா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன்னா தயவு செஞ்சு கமெண்டில் கொடுங்கோ. அடுத்தது நானும் நல்லபடியாக முன்னுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சேன்னா ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுடுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இத்தனை நாளைக்கு என்னுடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் பல. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.